ஹாய் வெல்கம். இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் கிச்சனில் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஒரு நான் மாடுலர் கிச்சன் தான். ஜஸ்ட்டு நாங்கள் டோர்ஸ் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சன் பண்ணி ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. இந்த வீடு வந்து கட்டி ஒரு மோர் தேன் 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த கிச்சன் வந்து ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி கபோர்ட் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணோம். எல்லாமே நாங்கள் மேலே மட்டும்தான் வால் யூனிட் பண்ணியிருக்கோம். மற்ற எல்லாருக்குமே டோர் தான் போட்டு க்ளோஸ் பண்ணோம். இது ஃபுல்லாக கடப்பா ஷெல்ஃபு, ஜஸ்ட்டு டோர் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு யூட்டிலிட்டி ஏரியா. இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்பேக்ட் டைப் எல் ஷேப் கிச்சன். ஸோ ஓகே, இதில் நான் பண்ணியிருக்க மிஸ்டேக் சொல்கிறேன். எல்லா பேரலல் கிச்சன்னா தான் பெஸ்ட்டு. நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்கன்னா பேரலல் கிச்சன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கார்னர்ஸே வராது. ஆனால் இந்த மாதிரி பானா ஷேப் எல் டைப் இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கார்னர்ஸ் வந்துடும். இந்த கார்னர்ஸ் வந்து டீப்பாக இருக்கிறதுனால ஆக்சஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் வேறு நடுவில் போட்டுட்டாங்க கார்பெண்டர். அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த அடியில் இருக்கிற ஷெல்ஃபில் உள்ளே விட்டு கையெல்லாம் விட்டு க்ளீனே பண்ணவே முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிலப்போ காக்ரோச்சஸ்லாம் போய் அடைஞ்சிக்கிச்சுன்னா க்ளீன் பண்ண வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஷெல்ஃபே போடாதீங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க, ஓப்பனாக விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போல்லாம் வந்து வீல்ஸ் வைக்கிற மாதிரி நிறையா ட்ரேஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பிளாஸ்டிக்லேயும் சரி, ஸ்டீல்லையும் சரி, மெட்டல்லையும் சரி. நீங்கள் அது வந்து ஜஸ்ட்டு நம்ம ரோல் பண்ணிவிட்டு அதில் திங்ஸ் எல்லாம் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். இப்போ செகண்ட் மிஸ்டேக் நான் என்னென்னு காட்டுறேன். இந்த மாதிரி சிங்க்கு கீழே டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஜாலி வென்டிலேட்டர் வைக்க விட்டுட்டாங்க. ஸோ என்னாச்சுன்னா நல்லா மோல்டு ஃபார்ம் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து ஓரளவுக்கு தொடச்சிருக்கேன், ஆனாலுமே இது போகலை. இந்த மாதிரி இந்த டோர் ஃபுல்லாமே பிளாக் மோல்டு ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா அதுலேருந்து வர அந்த ஈர ஸ்மெல் வந்து வெளியே போகாமல் டோர் போட்டு க்ளோஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி மோல்டு ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரி டஸ்ட்பின்க்கு ரேக்கெலாம் வந்து நீங்கள் வைக்கவே வேணாம். அது வந்து வேஸ்ட்டு தான். எப்படி இருந்தாலும் நம்ம வெளியே தான் டஸ்ட்பின் போட போகிறோம், உள்ளே போட்டால் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி டஸ்ட்பின் ரேக்லாம் வைக்காதீங்க. அதுவுமே துரு பிடிச்சிருச்சு மோல்டுனால். ஸோ அடுத்த மிஸ்டேக் நம்பர் 3 வந்து அடுப்பு இருக்க சைடு மட்டும் டைல்ஸ் வந்து ஃபுல் லென்த்துக்கு போட்டுருங்க மேலே வரைக்கும். இல்லைனா இந்த மாதிரி ஆயில் வந்து ரொம்ப படிஞ்சிருது. இப்போ எங்கள் கிச்சனில் வந்து 2 அடிக்கு தான் போட்டிருக்காங்க. அது வந்து மீதி மேலே பாருங்கள், நான் வந்து வால்பேப்பர் மாதிரி ஒட்டியிருக்கேன், ஸ்டிக்கர் பேப்பர் ஒட்டியிருக்கேன், ஆயில் ஸ்டெயின்ஸ் படுதுன்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஃபுல் லென்த்துக்கு ஒட்டலனாலும் ஒரு 4 அடிக்காவது நீங்கள் கண்டிப்பாக ஒட்டிடுங்க. ஏன்னா அது வரைக்கும் ஆயில் ஸ்ப்ளாஷ் வந்து கண்டிப்பாக இருக்கும். என்னோடய ஆப்ஷன் வந்து அந்த அடுப்பு இருக்க வால் மட்டும் ஃபுல் லென்த் டைல்ஸ் பேஸ் பண்ணிட்டீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்த மிஸ்டேக் நம்பர் 4 என்னென்னா, ஜன்னலுக்கு கீழே அடுப்பு வைக்கிறது வந்து பெரிய மிஸ்டேக்கு. அந்த ஜன்னல் வந்து பயங்கர ஆயில் க்ரீஸ் வந்து படிஞ்சிரும். என்னால் அங்கே வந்து சிம்னி கூட வைக்க முடியல. ஜன்னல் வந்துட்டதுனால சிம்னி வந்து ஜன்னலோட பாதி இது எடுத்துக்கும். ஸோ உங்களால் சிம்னியும் ப்ளேஸ் பண்ண முடியாது. ஜன்னல் வந்து நீங்கள் எவ்வளோ தொடச்சி வச்சாலும் அந்த ஆயில் ஸ்டெயின்ஸ் வந்து படிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்து சிங்க்குக்கு மேலே ஜன்னல் வச்சுட்டு அடுப்புக்கு மேலே வைக்காமல் இருந்தீங்கன்னா ஒன்று காற்றும் வராது, இன்னொன்று வந்து ஆயில் ஸ்டெயினும் படியாது. ஸோ இது மிஸ்டேக் நம்பர் 4. ஸோ மிஸ்டேக் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வால் யூனிட்ஸ்க்கு கீழே ஒரு ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அடிக்கடி எடுக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் அந்த ஃப்ளோட்டிங் ஷெல்ஃபில் வச்சுட்டா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம 3 வேளை குக் பண்ணுறோம், ஒரு தடவையும் தொடர்ந்து இந்த மாதிரி உப்பு, புளி, மிளகா, ஜீனி, தாளிக்கிற ஐட்டம், மஞ்சத்தூள் இதெல்லாம் அடிக்கடி நம்ம எடுப்போம் இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டோரும் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எடுக்கும்போது தலையில் இடிச்சிடுது. இங்கே கார்பெண்டர் அப்போயே கேட்டாங்க, ஆனால் நான் தான் ஆயில் ஸ்டெயின்ஸ் படிஞ்சிரும்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டேன். பட் அப்புறம் தான் அது புரிஞ்சுது, அது வச்சுருந்துருக்கணும், அப்போ வந்து ஈஸியாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப் வந்து கவுண்டர் டாப் மேலே வைக்கிறது வந்து பெஸ்ட்டு. அதை வந்து வீக்லி ஒன்ஸ் கூட க்ளீன் பண்ணிக்கலாம், ஆனால் டெய்லி எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ மிஸ்டேக் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி ப்ளைவுட் மேலே ஸ்ப்ரே பெயிண்டிங் தான் பண்ணியிருக்கோம், எந்த ஒரு லேமினேட்டே ஒட்டலை. ஸோ வந்து க்ளீனிங் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டக்குன்னு பட்டுச்சு அப்படின்னா ஈர துணி வச்சு தொடச்சா போயிடும். கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டெயின் வந்து அப்படியே அதில் படிஞ்சிருது. அப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஈர துணி வச்சு தொடச்சோன்னா போயிடுது. இதுவே லேமினேட்டாக இருந்தால் ஜஸ்ட் ஒரு வைப்பில் போயிருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட்டு. இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணதுனால கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுது. க்ளீனாக தான் போகும், அழுக்கு படியாது. பட் ஆனால் கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி அந்த டர்ட்டெல்லாம் வெளியே எடுக்கணும். அது ஒரு மிஸ்டேக்கு.
ஸோ அடுத்த மிஸ்டேக் 7 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஜி ப்ரொஃபைல்னு இந்த ஹேண்டில் வந்துச்சு. ஹேண்டில்லெஸ்ஸாக போடுறதுக்காக இது வந்தது. இதில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த கார்னர்ஸ்லாம் வந்து நம்ம ட்ரெஸ்ஸு வந்து மாட்டிக்கும். சிலப்போ நம்மளுக்கே ஏதாவது இன்ஜுரி படும். இதுக்கு வந்து ஒரு எட்ஜ் கேப்புன்னு ஒன்று விற்கிறாங்க. ஆனால் நாங்கள் அப்போ அதை போட மிஸ் பண்ணிட்டோம். இப்போ இனிமேட்டு எங்களால் இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஜி ப்ரொஃபைல் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா, ஒரு எட்ஜ் கேப் வந்து போட்டுட்டிங்கன்னா உங்கள் ட்ரெஸ்ஸு மாட்டிக்காது. உங்களுக்கு எந்த ஒரு கை வந்து ஸ்க்ராச்சஸும் எதுவுமே ஆகாது இழுக்கும் போதெல்லாம். ஸோ இந்த பெயிண்டிங் பண்ணதுனால இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, சப்போஸ் இந்த டோரும் ட்ராயரும் ஒன்றா திறக்கும்போது இந்த மாதிரி அடிபட்டுச்சுன்னா இந்த பெயிண்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடுது. ஸோ அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணும்போது. ஸோ நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி இது என்னோடய செகண்ட் கார்னர் ஷெல்ஃப். நீங்கள் இந்த ஷெல்ஃப் போடாமல் இருக்கிறதா என்னோடய அட்வைஸ். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஹரிசான்டலாக போடாமல் அந்த வாலை ஒட்டி நீங்கள் வெர்டிக்கலாக ஷெல்ஃப் போட்டால் கூட திங்ஸும் மேலே வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த மிஸ்டேக் 8 என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிங்க்குக்கு பக்கத்துலேயே டிஷ்வாஷருக்கு ஸ்பேஸ் கொடுக்குறது தான். இது ரொம்ப வருஷம் முன்னாடி கட்டினதுனால அதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. நீங்கள் வந்து இனிமேல் டிசைன் பண்ண போகிறதா இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருங்க. அடுத்து மிஸ்டேக் 9 என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்ளையன்சஸ்க்கு வந்து கரெக்டான ப்ளக் பாயிண்ட் கொடுக்காதது தான். நான் இங்கே மைக்ரோவேவ் அவன் வைக்கலாம் தான் இந்த ஷெல்ஃப் போட சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இங்கே 15 amps ப்ளக் பாயிண்ட் இல்லாததுனால என்னால் ஓடிஜியோ மைக்ரோவேவோ வைக்க முடியல இப்போது. இப்போ நான் அந்த சாக்கெட்டை மாற்றிட்டு தான் நான் அது ப்ளேஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் என்னென்னலாம் அப்ளையன்சஸ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கிறது வந்து பெஸ்ட்டு. ஸோ அடுத்து என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் பிளேஸ்மெண்ட். ஃப்ரிட்ஜுக்குன்னு நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ளேஸ் அலோகேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எனக்கு இவ்வளோ தான் கவுண்டர் டாப்பு இருக்குது. நான் சப்போஸ் வந்து எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் அங்கே இல்லைன்னா நான் இன்னொரு ஒரு டேபிள் டாப் அங்கே போட்டிருந்தேன்னா எனக்கு கிரைண்டர் வைக்கிறதுக்கோ அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ எனக்கு கிச்சன் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி தள்ளி விட்டுருந்தாங்க. அந்த இடத்துல 2 அடியில் செவுரு கட்டிட்டு ஒரு 2 அடி தள்ளி ஓப்பன் விட்டுருந்தாங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ் வந்து எனக்கு கரெக்டாக அங்கே செட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக எம்டியாக இருந்திருக்கும். எதர் கிச்சன் பெருசாக இருக்கும், இல்லை நான் ஏதாவது கவுண்டர் டாப் மாதிரி போட்டு யூட்டிலைஸ் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜ் பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, இது வந்து மிஸ்டேக் இல்லை, இது ஒரு டிப்பு தான். இப்போ உங்களோடது வந்து ஒரு சின்ன கிச்சனாக இருந்துச்சுன்னா நீங்கள் பானா ஷேப் கவுண்டர் டாப் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். அடுப்பும் வச்சுக்கலாம், வெஜிடபிள்ஸும் கட் பண்ணலாம், சிங்க்கும் வச்சுக்கலாம். அது போக அப்ளையன்சஸ் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு இடம் இருக்கும். ஸோ உங்களுக்கு சின்ன கிச்சனாக இருக்குன்னா பானா ஷேப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு டிப் என்னென்னா, யூட்டிலிட்டி ஏரியா வந்து ஒரு கிச்சனுக்கு ரொம்ப மஸ்ட்டு. அது சின்ன கிச்சனாக இருந்தாலும் பெரிய கிச்சனாக இருந்தாலும் யூட்டிலிட்டி ஏரியா வந்து மஸ்ட்டு. இது ஒரு சின்ன யூட்டிலிட்டி ஏரியா தான், ஆனால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டஸ்ட்பின் வச்சுக்கலாம், வெசல்ஸ் வாஷ் பண்ணி காய போட்டுக்கலாம், வாஷிங் மிஷின், ட்ரெஸ்ஸு காய போட்டுக்கலாம். சிலிண்டர் ப்ரொவிஷன் வந்து வெளியே கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான யூட்டிலிட்டி ஏரியா. இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதான் வெசல்ஸ் வாஷ் பண்ணுற இடம். இங்கே வந்து டைல்ஸ் போட்டிருக்கலாம் இந்த பைப்புக்கு கீழே. அப்போது வந்து செவுரு வந்து டேமேஜ் ஆகாமல் இருந்திருக்கும். எவ்ரிடே வாஷ் பண்ணி இந்த மாதிரி செவுரு டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து டைல்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து இனிமேல் அட்வான்டேஜஸும் சொல்கிறேன், எந்த இதெல்லாம் நல்ல ஃபீச்சர்ஸும் சொல்கிறேன். சிலிண்டர் வந்து வெளியே ப்ரொவிஷன் கொடுத்ததுனால உள்ளே வந்து எனக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து நிறையா கிடச்சிருக்கு. ஸோ நான் அதில் தான் எவ்ரிடே குக் பண்ணுற பேன், குக்கர் அதெல்லாம் வச்சுருப்பேன். இங்கே வெளியே சிலிண்டர் போயிட்டதுனால எனக்கு இங்கே வந்து ஸ்டோரேஜ்க்கு வந்து ஈஸியாக இருக்குது, சேஃப்டியாகவும் இருக்குது. இது ஒரு நல்ல டிசைன் ஐடியா தான், சிலிண்டர் வெளியே வைக்கிறது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் எஸ்எஸ் பேஸ்கெட்ஸ் போட்டிருக்கோம். அது வந்து நாங்கள் ஸ்லீக் பிராண்டில் போட்டிருக்கோம். 4 இயர்ஸ் மேலே ஆச்சு போட்டு, இன்னும் ரஸ்ட்டுன்றது எதுவுமே கிடையாது, ரொம்ப நல்லாயிருக்கு. லைஃப் டைம் வாரண்டியும் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா வெசல்ஸ் எல்லாம் காஞ்ச பிறகு நீங்கள் சாமான் எடுத்து உள்ளே வச்சிங்கன்னா எதுவுமே ஆகிறதில்ல. நல்லாயிருக்கு இந்த ஸ்லீக் பிராண்டு, ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய டிசைன்ஸில் வரும், இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்ட மாதிரியும் வரும் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி வந்து கம்பியாகவும் வரும். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். ஸோ அடுத்து இந்த மாதிரி நான் மாடுலர் கிச்சனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடப்பா ஷெல்ஃப் போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஃபுல்லாமே ப்ளைவுட்டில் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியில் டோர் போட்டு மூடினா ஒன்றுமே தெரியாது. இந்த கடப்பாக்கல்லில் ஒயிட் பெயிண்ட் அடிச்சுட்டா நம்மளுக்கு எதுவுமே ஆடாக தெரியாது. ஸோ அது மேலே நான் ஒரு அமேசானில் விற்கிற ஷீட் தான் போட்டிருக்கேன்.
இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். கீழே வந்து ரைஸ் வைக்கிற இதுவும் மேலே இதுவும். ஸோ ஆக்சுவலி கீழே ஆனியன் பொட்டேட்டோ ஸ்டோர் பண்ணுறதுக்காக வென்டிலேட்டர் கொடுத்தோம். பட் ஆனால் இங்கே ஸ்பேஸ் இல்லாததுனால நான் அது யூட்டிலிட்டி ஏரியாவில் மூவ் பண்ணிட்டேன். இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து கவுண்டர் டாப் வந்து கிரானைட் போடுறது. இப்போ குவாட்ஸ் எல்லாம் போட்டுட்டு துடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது இன்னுமே 15 இயர்ஸ் ஆச்சு, நல்லா ஷைனிங்காக இருக்குது. ஜஸ்ட்டு தண்ணி வச்சு துடைச்சா மட்டும் போதும், சூப்பராக இருக்கும் கிரானைட்டு. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன். இன்னொரு டிப் என்னென்னா, இந்த மாதிரி ப்ரூம் ஸ்டிக்கு, மாப்பு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் ராட் போட்டுக்கிட்டிங்கன்னா அதில் ஹேங் பண்ணலாம். உங்களுக்கு வெளியே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஜன்னலுக்கு கீழே வந்து நீங்கள் கிரானைட் போட்டுக்கலாம் யூட்டிலிட்டி ஏரியாவில். அப்போ ஏதாவது வச்சு எடுக்கும்போது அந்த இடம் அழுக்காகாமல் எப்பொழுதுமே நீட்டாக இருக்கும். இப்போ நான் இதை வச்சு எடுத்ததுனால இந்த இடம் அழுக்காயிடுச்சு. கிரானைட் போட்டால் தொடச்சி வச்சுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னொரு டிப் என்னென்னா, நம்ம ஷெல்ஃபெல்லாம் டெப்த்தாக இருக்கிறதுனால பின்னாடி என்ன ஐட்டம் இருக்குன்னே தெரியாமல் போயிடுது. ஸோ இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸஸில் ரீயூஸ் பண்ணி ரேசராக யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியும். இப்போ அமேசான்லலாம் ரேசர்னே விற்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நம்ம எத்தனை ரேசர் தான் வாங்கி எல்லா இதுக்கும் போட முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி ஆயில் புல் அவுட் ப்ரொவிஷன் வச்சா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா ஆயில் கேனுக்கு கீழேயும் இந்த மாதிரி ஒரு டிஸ்போசபிள் கண்டெய்னர் வச்சுக்கிட்டோன்னா க்ளீனிங் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த பேப்பர் கூட எண்ணெயே ஆகாது. எதை டிஸ்போஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுமே வந்து ஆயிலே ஆகாது. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த எஸ்எஸ் பேஸ்கெட் யூஸ் பண்ணுறதுனால இன்னொரு ப்ராப்ளம் வந்து ஹோல்ஸ் நிறையா இருக்கிறதுனால இந்த மாதிரி டஸ்ட்டு வந்து கீழே அக்யூமுலேட் ஆகிடும். சின்ன சின்ன தட்டு, கரண்டி, ஸ்பூன் அதெல்லாம் விழுந்துடும். ஸோ ஒரு நியூஸ் பேப்பரோ ஒரு கேலண்டர் ஷீட்டோ போட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணலாம். இந்த ட்ராயரை ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். பட் ஆனால் அது கஷ்டமாக இருக்கும் திருப்பி மாட்டுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கேலண்டர் ஷீட் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீனிங்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஃப்ட் செக்ஷன். எங்களுக்கு இந்த மாதிரி சிவில்லே லாஃப்ட் கொடுத்ததுனால நாங்கள் டோர் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். நாங்கள் இந்த பக்கம் வால் யூனிட்டுக்கு மேலே லாஃப்ட் போடல. சில பேர் லாஃப்ட் போட்டால் தான் மெயின்டெனன்ஸ் ஈஸி, ஆயில் ஸ்டெயின்ஸ் படியாதுன்னு சொல்லுவாங்க. பட் அதுக்காக நம்ம லாஃப்ட்டில் இருக்க திங்ஸை மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நியூஸ் பேப்பரோ ஒரு ஷீட்டோ விரித்து வச்சுக்கிட்டா போதும், அதில் ஆயில் ஸ்டெயின்ஸ் வந்து படியாது. நீங்கள் நியூஸ் பேப்பர் போடலை அப்படின்னா கண்டிப்பாக ப்ளைவுட் ஃபுல்லாமே ஆயில் ஆகிடும், துடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஷீட்டோ பேப்பரோ போட்டுட்டிங்கன்னா 2 to 3 months ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணாலே தாராளமாக போதும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ண. ஸோ நான் என் கிச்சனில் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் நான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் கிச்சன் டிசைன் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.